வணக்கம் நண்பர்களே. தமிழ் சிபி சீரியல் சியமா பரபரப்பா போயிட்டு இருக்குன்னு சொல்லலங்க. பரபரப்பான கட்டத்துல குறிஞ்சிநாதனை தரணி அதிகாரிகள் இழுத்துட்டு போறாங்க. நம்ம பிரபு பாக்குறாங்க, சாக்காராங்க. இது எப்படி நடந்துச்சு, இதுக்கு பின்னணியில ஜனகா தான் கண்டிப்பா இருக்கிறா அப்படின்னு அந்த இடத்துல பேரதிர்ச்சியோட நம்ம ஜனகா முன்னாடி போய் நிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல பார்த்தோம்னா, இந்த பாரு, உங்க அப்பா பிரச்சனையை சால்வ் பண்ண வேற யாராலையும் முடியாது, என்னால தான் முடியும் அப்படின்னு ஜனகம்மா சொல்றாங்க. ஒரு கட்டத்துல பார்த்தோன்னா, இதுக்கு மேலே தாமதிச்சா எங்கள் அப்பாவை வெளியே எடுக்க முடியாமல் போயிடும் அப்படின்னு இந்த பாருங்க, உங்கள் ஷேரு 49% நான் உங்களுக்கே திருப்பி தந்துடுறேன். இப்போது பழையபடி எங்கள் அப்பாவை வெளியே நடமாடணும், நீங்கள் இதை ரிட்டன் பெறுங்க அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. இந்த சோதனையெல்லாம் முடிச்சு வைங்க, பழையபடி எங்கள் அப்பா சுமூகமாக வாழறதுக்குள்ள வழிவகை பண்ணுங்க, நான் உங்கள் ஷேரை உங்களுக்கு திருப்பி தரேன். என்ன பிச்சை போட்டுறியா நீ? எனக்கு கம்பெனிக்கு ஆட்டங்கான நீ நினைச்ச நேரமே உன்னோட பீஸை நான் பிடுங்கிட்டேன் பிரபு. இப்போ நீ வேற வழியே இல்லை, உங்கள் அப்பாவையும் உங்கள் அம்மாவையும் நிம்மதியாக நடமாடணும்னா என் காலில் விழது தான் உனக்கு சரின்னு பட்டிருக்கோம். ஆனால் மீசையில் மண் ஓட்டாத மாதிரி பேசுறிய அப்படின்னு அந்த இடத்துல கேட்குறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா, தேன்மொழி கூட நம்ம பிரபுக்கிட்ட மரியாதை இல்லாமல் குறைச்சலாக நடந்துக்கிட்டாங்க. நம்ம தேன்மொழியை கொண்டு சவரை திறந்து விட்டு அதில் நிப்பாட்டி விட்றாங்க. நேற்று பெஞ்ச மழையில் தண்ணியெல்லாம் குளிர்ந்து இருக்கும், நீ இதிலே இருக்கணும், ஏன்னா எனக்கு கோபம் உன் மேலே அப்படி இருக்குது. நம்ம தேன்மொழி உங்கள் அப்பாவை விட எங்கள் பாட்டி, அதான் ஜனகாமா தான் பெரியவங்க. இதுலேருந்தே புரிஞ்சுதா உனக்கு? ஜனகாமாட்ட நீ எப்படி நடந்துக்கிட்டியோ அதுக்கு கிடைச்ச தண்டனை தான் இது அப்படின்னு ஒரு இது நம்ம ஜனகா அம்மாவோட பேத்தி அப்படின்னு உள்ள முறையில் ஒரு ஆணவத்தோட பேசியிருப்பாங்க. அதுக்காக தண்டனை கொடுக்காங்களாம் பிரபு. அதுக்காக கொண்டு நம்ம தேன்மொழியை அந்த சவரை திறந்து வச்சு நிற்க விட்றாங்க. இன்ன பாரு, உன் அப்பா ப்ரீசரில் தான் வருவார், அந்த அளவுக்கு உன் அப்பா யாருக்கு அப்படி இல்லை இருக்கான்னு தெரியும்ல, நீ எப்படி ஜனகாவுக்கு சப்போர்ட் பண்ணால் உன் அப்பா கதையை முடிச்சிருவேன் அப்படின்னு அந்த இடத்துல தேன்மொழியை மிரட்டுறாங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க, அப்போ தானே போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா, சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் அப்படியே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க நேரம் தான் ஜனகா அம்மா நம்ம ஒரு முற்றுப்புள்ளி எண்டு கார்டு குறிஞ்சிநாதன் குரூப்ஸுக்கு போட்டுட்டாங்க. குறிஞ்சிநாதன் பிரபு வாங்க இந்த லாட்ஜில் ரூம் எடுத்து தங்கலாம் அப்படின்னு போய் நின்னாலும் அவங்க கையில் காசு இல்லை. அவங்க கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு எல்லாமே சேல் அழைக்க வச்சு அவங்க இதை முடக்கி வச்சுட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு கட்டத்தில் அதிகாரிக குறிஞ்சிநாதன் இங்கே தான் இருக்கான், தப்பிச்சு போக பார்க்குறான். இப்போ அவன் பேரில் இவ்வளோ பெரிய குற்றம் இருக்குது அப்படின்னு சாட்டப்பட்டிருக்கு. அவன் இங்கேருந்து தப்பி நழுவ பார்க்கான், இதையும் ஒரு கிரைம் தான் அப்படின்னு கைது பண்ண லாஜிக்கே வந்துடுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா, நம்ம சிபி நாங்கள் குறிஞ்சி குரூப்ஸை நல்லபடியான ஒரு இதை நம்ம ஜனகமாக நடத்திட்டாங்க, குறிஞ்சி குரூப்ஸுக்கு காட்டிட்டாங்க நம்ம பவரை அப்படின்னு இந்த சைடு சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் பிரபுவுக்கு ரொம்பவே இந்த எனக்கு ஜனகா ஃபுட்டு குரூப்பு என்னை இவ்வளோ அசிங்கமாக பண்ணிவிட்டு எங்கள் குரூப்பை கேவலப்படுத்திட்டாங்க. நாங்கள் என்ன பண்ண முடியும்? இப்போ எங்கள் அப்பாவையும் தரன்னு லாட்ஜிலேருந்து என் கண்ணு முன்னாடி இழுத்துட்டு போகிறாங்க, என்னால் காப்பாற்ற முடியலை. இது எல்லாமே என் கையை கட்டி வச்சு நான் வேடிக்கை பார்த்த மாதிரி இருக்குது, என் கண்ணே நான் குத்திக்கிட்ட மாதிரி இருக்குது. இதுக்கு எல்லாம் காரணம் அந்த ஜனகா தான். நான் அவளோட 49% ஷேரை நான் மிரட்டி எடுத்து வாங்கினேன். ஆனால் அவள் என்ன ஒரே போடா போட்டு சாச்சிட்டா இந்த ஜனகா அப்படின்னு அந்த இடத்துல கோபத்தோடு கொந்தளிக்கிறாங்க. என் கண்ணு முன்னாடியே என் அப்பாவை அரெஸ்ட் பண்ணியாச்சு, என் அம்மாவையும் எங்கேயும் போக முடியாதவளுக்கு நடுத்தருவுக்கு நான் கொண்டு வந்துட்டேன். இப்போ என்ன பண்ண? இப்போ இருக்க ஒரே சான்ஸ் ஜனகா தான் அப்படின்னு ஜனகா அம்மாகிட்டே நம்ம பிரபு ஓட்டுறாங்க. என்ன பிரபு, உன் அப்பாவை அரெஸ்ட் பண்ணியாச்சா? உன் அம்மா ரோட்டில் நிற்காங்களா? இதெல்லாம் உனக்கு நடக்கும் நீ தெரியுமா? என்கிட்ட மோதுனா அப்படின்னு அந்த இடத்துல இப்போ வேறு யாராலையும் உன்னை காப்பாற்ற முடியாது, ஒரே ஆப்ஷன் ஜனகா தான் அப்படின்னு சொல்ல நேரம் அந்த நேரம் அப்படியே மிரண்டு போய் நிற்கிறாங்க. என்னடா பண்ண? இப்போ வேறு வழி இல்லையே, நம்ம வசமாக மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு நம்ம பிரபு கண் கலங்கி நிற்கிறாங்க.
நிற்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம தேனை வந்து பிரபுட்ட கேட்டிருக்காங்க, ஜனகமாட்ட மோதுனா உனக்கு என்ன நடக்கணும் அப்படின்னு வந்து தெரிஞ்சுட்டா, உங்கள் அப்பாவை விட பெரிய ஆள் ஜனகம்மா தான் அப்படின்னு வந்து இப்போ நிரூபிச்சிட்டாங்களே அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் இவ கூட என்னை மறிக்கலை, எல்லாருமே வந்து என்ன ஜனகா கிட்ட தோத்த நபர் அப்படின்னு உள்ள பார்வையில் தான் பார்க்குறாங்க. இத்தனை வருஷம் எங்கள் அப்பாவுக்கு இந்த அவமானப்பட்டுட்டு இருந்தாங்க, இப்போ இந்த வீட்டுக்குள்ளே இருந்து இந்த அவமானத்தை எல்லாம் நான் சுமக்க வேண்டியதாக போச்சு அப்படின்னு வந்து ஆத்திரத்துலேயும் கோபத்துலேயும் வந்து கொந்தளிக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இனி என்ன பண்ண, ஜனகா கிட்டேயே பேரம் டீல் பேசி பார்க்கலாம் அப்படின்னு வந்து ஜனகாமாட்டையே கேட்குறாங்க. இந்த குறிஞ்சியோட பையன் பிரபு, இந்த பாருங்க, நான் உங்கள் ஷேரு பழையபடி உங்கள் ஷேரெல்லாம் வந்து தந்துறேன், நான் இனி இடைஞ்சல் பண்ண மாட்டேன், ஆனால் எங்கள் அப்பாவை இந்த இதுலேருந்து நீங்கள் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி வைக்கணும், அது உங்கள் கையில் தான் இருக்குது. என்னடா நீ அதுவையும் திமிராட்டு தான் கேட்பியா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உனக்கு வந்து எங்கள் குரூப்பில் இருக்கவங்களெல்லாம் மிரட்டி மிரட்டி அவங்க ஷேரை வாங்க தெரிஞ்சில, இப்போயா நீ என்கிட்ட கெஞ்சிட்டு நிற்கிற அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ஜனகாமா வந்து அப்படியே வந்து சிவியை வந்து இந்த பாரு அப்பை மண்ண பித்தலாட்டத்துக்கு அவன் உள்ளக தான் இருக்கும், வெளியே நடமாட முடியாதுடா, அதுக்கு தாண்டா இந்த ஆப்பு செக்கு இது எல்லாம் வச்சிருக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. கோபத்தோடு போன நம்ம பிரபு வந்து தேன்மொழியும் வந்து நம்ம ஜனகாமாவை பற்றி பெருமையாக சொல்கிறாங்க. இதை கேட்டதும் அந்த சவரை திறந்து வச்சு அங்கே கொண்டு விடுறாங்க பாத்ரூமில். இதிலே இரு, நேற்று பேஞ்ச மழையில் இந்த தண்ணி எல்லாம் வந்து ஐஸ் கணங்காக குளிரும், இந்த குளிரை வாங்கிட்டு இரு, நீ ஏதாவது எடக்கு மடக்கா பண்ணுன உன் அப்பாவை நீ ப்ரீசரில் தான் பார்க்க வேண்டிய நிலைமை வரும், உங்கள் அப்பா என் கண்ட்ரோலில் இருக்காங்க தெரியுமா, வாய் அளந்து பேசு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து தேன்மொழியை வந்து மிரட்டுறாங்க, அடக்குறாங்க. தேன்மொழி செமையாக வருத்தப்படுறாங்க. எங்கள் அப்பாவும் இப்போ இவன் கஸ்டடியில் இருக்க, அவளை எப்படி நம்மளுக்கு காப்பாற்ற முடியும், எங்கள் அப்பா பாவம், இவன் வந்து எதம் பாடம் படுத்திடக்கூடாது, அதுக்காக தான் இவன் கட்டின தாலியை இன்னும் நான் சுமந்துட்டு இருக்கேன், எங்கள் அப்பாவை இவன் இது பிடியிலேருந்து மீட்கணும், கடவுளே என்ன பண்ண அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து மிரண்டு போய் நிற்கிறாங்க தேன்மொழி. இந்த சிபி வந்து ஏன் தமிழை பார்க்குறாங்க, தேன்மொழிக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ இந்த பிரபுவோட கம்பெனி எல்லாமே சீல் வச்சாச்சு, இந்த பிரபுவோட ஆட்டத்துக்கும் எண்டு கார்டு போட்டாச்சு, ஆனால் தேன்மொழி முகத்தில் மட்டும் இதெல்லாம் நடந்தோம் ஒரு சோகம் இருக்குது, இது பிரபுக்காக இறக்கப்பட்டு வர சோகம் இல்லை, உண்மையாட்டே என்னதான் இருக்குது, என்ன பிரச்சனை அப்படின்னு வந்து நம்ம தேன்மொழியை கேட்க நேரம், அக்கா நம்ம பிரச்சனையே வேறக்கா, நம்ம அப்பா செல்வரத்தனும் இந்த குறிஞ்சி பிடியில் தான் இருக்காங்க, ஏதாவது பண்ணணும், இந்த குறிஞ்சி தான் பிரபுவும் சேர்ந்து நம்ம அப்பா கதையை முடிச்சிடுவோம் அப்படின்னு வந்து மிரட்டுறாங்க. வேறு வழி இல்லைக்கா, இப்போ என்ன பண்ணோன்னு தெரியலக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கோபத்தில் வந்து கொந்தளிக்கிறாங்க அப்படியே சொல்லலாங்க. இந்த சைடு பார்த்தோம்னா நம்ம தமிழ் வந்து சிபிட்ட சொல்லி எங்கள் அப்பாவை நீ மீட்டு தரணும், எங்கள் அப்பா நல்லவருன்னு நான் நிரூபிப்பேன், எங்கள் அப்பா உங்கள் அப்பாவின் நிலைமைக்கு காரணம் இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல அழுறாங்க. நான் நம்புகிறேன் உங்கள் அப்பாவை நான் வந்து மீட்டு தரேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்கங்க. நம்ம